வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் வாங்க. அது தயிர் சாதம், சாம்பார் சாதம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முதல்ல வாழைப்பூவோட தோகையை உரித்து பூவை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எண்ணெயை தடவிட்டு, ஏதாவது ஒரு எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை தடவிட்டு பூவை உரிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கையில் கரை பிடிக்காது, பூவும் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ பூவை சுத்தம் செய்கிறத பார்க்கலாம். பூவோட நடுவில் ஒரு நரம்பு மாதிரி ஒரு தண்டும், ஒரு ஹாஃப் பலூன் மாதிரி ஒரு தோகை மாதிரி ஒரு இது இருக்கும். ரெண்டையுமே எடுத்துக்கணும். இது ரெண்டுமே வேகாது, வயிறு வலிக்கும், செரிமானம் ஆகாது. அதனால் இதை நீக்கிட்டு தான் நம்ம சமையலில் பயன்படுத்தணும். இந்த மாதிரி சுத்தம் செஞ்ச பூவை பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த பூவோட நடுவில் இருக்கக்கூடிய குருத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இளம் துவப்பாக தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது. கருப்பை அழுக்கு சேராது, சூடு வராது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆண் பிள்ளைகளும் சாப்பிடலாம், சூடு பிடிக்காது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இளம் துவப்பாக இருக்கும், மற்றபடி நல்லாயிருக்கும். அதை அப்படியே சாப்பிடலாம். இப்போ பொடியாக நறுக்குனதை பார்த்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன பூ 1 கப்பு, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு, ஒரு சின்ன எலுமிச்சை அளவு, 1 டம்ளர் தண்ணீரில் கரைச்சிக்கிடணும். வத்தப்பொடி 2 டீஸ்பூன். அடுப்பில் ஒரு தாளிக்கிற சட்டியை வச்சு கடுகு வெந்தயத்தை வெறும் சட்டியிலேயே வறுத்து அதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெயை எடுத்து ஊற்றி அதில் 5-6 பூண்டு பல்லை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு அரை வேக்காடு வேகணும். வெந்ததும் இந்த வாழைப்பூவை போட்டு நிதானமான தீயில் வதக்கணும். பூ நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்து புளிக்கரைசலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் உப்பு, புளி, காரம் சரி பார்த்துட்டு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம். பூ நல்லா வெந்து பச்சை வாசனை போய், புளியோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பொடியும் கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்து போட்டு கிளறணும். இப்போ புளியோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி ஊறுகாய் நல்லா பதமாக வந்திருக்கும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு உண்டான ஆசையை தூண்டும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம அடுப்புலேருந்து இறக்கக்கூடிய ஸ்டேஜ். இறக்கிடுங்க. இந்த ஊறுகாய் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி ஆல் ஆப்ஷனை அமைக்கிருங்க. தேங்க்யூ.